நடத்தலாம் சேனல் கொடுக்க கணிப்புகள் நடத்த பொழுதுபோக்க மட்டுமே. இது முழுக்க முழுக்க கணிப்பு மட்டுமே. வாங்க டியர் 1 மணிக்கான ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்ப்போம். ஆல்ரெடி நான் பார்த்து வச்சுருக்கேன். ரூட்டு நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு தெரியல. நீங்கள் அப்படியே சேட்டை பார்க்கும்போதே ஒரு லைக்கை தட்டி விட்ருங்க. ஒரு 04ன்னு ஃபஸ்ட்டு அடிச்சிருக்கான். அதுக்கப்புறம் 06 டியர் 1 மணி சோழன கெஸ்ஸிங்கு 08 வருஷ நம்பரு. இப்போ அதே கிளாஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 04 ஒரு 06 கண்டிப்பாக ஒரு 08 அடிக்கணும். ஆக்சுவலாக அதுக்கு மேலே 08 அடித்து வச்சுருக்கான். பவரில் டேரெக்டாக அடித்து வச்சுருக்கான் 80ன்னு. இதுக்காண்டி தான் ஒரு கேம் பார்க்க போகிறோம் நம்ம இன்னைக்கு. ஒரு விஷயம் பண்ணுறான் பாருங்க, அவன் கரெக்டாக சாம்பிள் பீஸுக்கு சொல்கிறான் பாருங்க. ஒரு 906 இங்கே ஒரு 906 கரெக்டாக 1 2 3 4 நாள் கழிச்சு ஒரு 45. அப்போ இந்த 906க்கு 1 2 3 4 நாள் கழிச்சு ஏபியில் ஒரு 95ன்னு அடிச்சிருக்கான். இந்த 45 பவர் பண்ணி ஒரு நம்பர் பவர் பண்ணி இந்த 95க்கு 45ன்னு வச்சுட்டான். இப்போ அதே கேம் தான் நம்ம விளாட போகிறோம். இப்போ நம்ம அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 890 வேறு நம்பர் அடித்ததான் நான் யோசனை பண்ணிக்க மாட்டேன் நான். கரெக்டாக அதுக்கு ஒரு ஏபியில் 09 கரெக்டாக ஒரு 890 அதுக்கு ஒரு 4 நாள் கழிச்சு இங்கே 95க்கு எப்படி 45ன்னு அடித்தானோ இந்த 09க்கு அவன் கண்டிப்பாக ஏதாவது ட்விஸ்ட்டு வைக்கணும். அவன் இந்த 95க்கு 45 அடித்த மாதிரி இந்த 09க்கு கண்டிப்பாக ஒரு 59ன்னு ஒரு நம்பர் அடிக்கணும். அவன் ஏபியில் ஒரு 59ன்னு ஒரு நம்பர் அடிக்கணும். சரிங்களா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா போன மாதமே இந்த 957 நம்பர் அடித்து வச்சுருக்கான். இங்கே ஒரு 95 இருக்குது. மறுபடியும் ஒரு 95 அடிச்சிருப்பானே, ஒரு 59. இப்போ இதுக்காண்டி நம்ம கெஸ்ஸிங் பார்த்த போனோம்னா நம்ம சொன்ன ஏசி 08க்கு கண்டிப்பாக ட்விஸ்ட்டு பவர் பண்ணி வச்சானா 598ன்னு சொல்லி ஒரு சிங்கிள் நம்பராக ட்ரை பண்ணலாம் நம்ம. சரிங்களா? உங்கள் கெஸ்ஸிங் வந்தால் ட்ரை பண்ணுங்கள். 598. இன்னொரு ரூட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் எடுக்கிறேன். இதே பவர் நம்பர் கேம் தான் அது. ஆனால் கேப்பு கரெக்டாக இருக்காது. ஆனால் நம்பரை கரெக்டாக முடிச்சிருப்பானா கண்டிப்பாக முடிச்சிருப்பான் அந்த நம்பரை. பார்த்துங்க. ஃபஸ்ட்டு சாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். 034 கரெக்டாக கேப் விட்டு ஒரு 304 கரெக்டாக கேப் விட்டு ஒரு மாதம் தள்ளி ஒரு 403. இது அவனோட கேம். அவன் எப்படி வேணால் விளாடுவான். பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5வது மாதம் 1 2 3 4 5வது மாதம் எதிர்பார்த்தா அவன் 6ஆம் மாதம் வைக்கிறான். இதுதான் சிம்பிள். இது மாதிரி கேம் விளாடுவான் அவன். இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரூட் லாக் ஆகும். ஒரு 096 அப்போ ஒரு 066 அடிக்கணும். அடிச்சிட்டான். நல்லா பார்த்துக்கோங்க. ஒரு 096 ஒரு 066 கண்டிப்பாக அதில் ஒரு 036ன்னு ஒரு நம்பர் அடிக்கணும். அது என்ன பண்ணான்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கேப் விட்டு 066 அப்போ ஒரு மாதம் கேப் விட்டு கரெக்டாக அந்த இடத்துல 063 சொல்லி வச்சு கேம் முடிச்சாங்க. இதுதான் விஷயம். இப்போ நம்ம எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் கேம் விளாட்றான். இப்போ நம்ம இன்னைக்கு எடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 2 நம்பர் வச்சு லாக் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 598ன்னு சொல்லி நம்பர் லாக் பண்ணுறேன். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 598 கொடுத்துருக்கேன். இன்னொரு விஷயம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு கேம் விளாண்டுட்டு வராமல் நான் பார்த்து வச்சுட்டேன். ஒரு 909 ஒரு மாதம் கேப் விட்டு ஒரு 906 ஒரு மாதம் கேப் விட்டு இந்த இடத்துல ஒரு 903ன்னு சொல்லி ஒரு நம்பர் அடிக்கினவன். நம்ம எடுத்த நம்பரு 598 அதுக்கு பவர் பண்ணானா 903ன்னு சொல்லி 2 நம்பராக லாக் பண்ணுறேன். சரிங்களா? 598ன்னு ஒரு நம்பர் அடிக்கணும். அப்படி மிஸ் பண்ணானா 903. அந்த 903 நம்ம எதுவும் ஃபில்டர் பண்ணலாம்னு பார்க்கும்போது ஒரே ஒரு விஷயம் தான் மாட்டினுச்சு. போன மாதம் ஒரு 913 ஏசி 93 மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஏபி 93. அப்போ பிசியில் 93ன்னு ஒன்று வரணும். நம்ம கெஸ்ஸிங் எப்படி கஷ்டப்பட்டு எடுத்தாலும் அவன் அடிக்கிற நம்பர் தான் அடிக்க போகிறான். பார்த்துக்கங்க. உங்கள் கெஸ்ஸில் வந்தாமல் ட்ரை பண்ணுங்கள். சரிங்களா? நம்மளோட நம்பரில் வச்சு நம்ம லாக் பண்ணியாச்சு. 1 598 1 903 பிசி 93 வச்சு லாக் பண்ணுறேன். சப்போஸ் இதை தாண்டி ஒரு ரிசல்ட் கொண்டாடுறான்னு நினச்சிக்கலாமே 062 தான் கொண்டாடணும். இந்த 9 அவன் 6ன்னு சொல்லி திருப்புறானா இந்த 3க்கு ஒரு நம்பர் கம்மி பண்ணி விளாண்டானா 2ன்னு வச்சு 062 வச்சு லாக் பண்ணுறான். இவ்வளோ நம்பர் கொடுத்துருக்கேன், என்னடா பண்ணுறதுன்னு தெரியாத
சொல்லாதீங்க, பட் பார்த்துக்கங்க, இவ்வளோ நம்பர் கொடுக்குறேன் அப்படின்ட்டு. இது எப்படி நம்ம லாக் பண்ணாலும் நம்ம நம்பர் வந்து பவரில் தான் போகும்னு நினைக்கிறேன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நேற்று கூட நைட்டு பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப ஒரே ஒரு சிங்கிள் நம்பரை தான் கொடுத்தேன் நான். என்ன நம்பர் கொடுத்தேன், 840ன்னு சொல்ல நம்பர் கொடுத்தேன். பட் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 824 அடித்தான். எனக்கு அவன் ஏபியில் தான் 84 அடிச்சிருக்கான், ஆனால் ஏசியில் 84 அடிச்சிட்டான். ஆனால் ரெட்டப்படை எனக்கு 0 வச்சிருந்தேன், அவன் 2 வச்சுட்டான். நேற்று அந்த நம்பர் தான் ப்ளே பண்ணேன் அப்படியே நான். ஆனால் ஃபுல் செட்டு நான் ப்ளே பண்ணலை, ப்ளே பண்ணி தான் வின்னிங் வாங்கியிருக்கலாம். நம்மளும் எப்படி எப்படி கேட்டு போட்டாலும் அவன் ஒரு கேட்டு போடுறான் அவன். சரி வாங்க பார்த்துக்குவோம். நம்மளோட கெஸிங் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 598 903 பிசியில் 93. இது உங்கள் கெஸிங் வந்தாமல் ட்ரை பண்ணுங்கள் சரிங்களா. அந்த கெஸிங் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணிடுங்க. கெஸிங் பார்க்கும்போது ஒரு லைக்கை போட்டு விட்ருங்க தலைவரே.